ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெட்மி நோட் 9 ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஜிபி ரேமு ரோமு, என்ன கலர் வேரியன்ட்டு கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9Sன்னு எழுதியிருக்கு. சரி நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து ஒரு சின்ன ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம் எஜெக்டர் டூல் தராங்க. இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புக்லெட்ஸ் இருக்குது, வாரண்டி கார்டு புக்லெட்ஸ், பேப்பர் ஒர்க்லாம் இருக்குது. சரி இதை நம்ம சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் பாக்ஸில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கேஸ் தராங்க. இந்த கேஸை நம்ம இந்த பிளாஸ்டிக்லேருந்து வெளியே எடுப்போம். இது வந்து டிபியூ கேஸ் இருக்குது இங்கே. சரி இந்த கேஸ் சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் நம்ம பாக்ஸில். அதுக்கப்புறம் பாக்ஸில் நம்மளுக்கு வந்து ஃபோன் இருக்குது, ரெட்மி நோட் 9S ஃபோன் இருக்குது. ஸோ அது சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் பாக்ஸில். அதுக்கப்புறம் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தராங்க. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் 18 வோல்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து USB to Type-C கேபிள் இருக்குது. USB to Type-C கேபிள் சார்ஜிங் கேபிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. சரி இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் கவராகி வந்திருக்கு. மேலே ரெட்மி நோட் 9Sன்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். ஃபோனை பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரே பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. பவர் பட்டன்லேயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தரல, கேமரா கீழே பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தரல. இங்கே வந்து நம்மளுக்கு பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் தராங்க, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தராங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம் போகிற மாதிரி தராங்க, சிம் ஸ்லாட்ஸ் தராங்க. இங்கே வந்து நீங்கள் டியூல் சிம் போட்டுக்கலாம். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5mm ஜாக் தராங்க, சார்ஜிங் போர்ட் தராங்க, மைக் தராங்க, ஸ்பீக்கர் தராங்க. நம்ம ஃபோனோட முன்பக்கத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனை பூட் அப் பண்ணிடுவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6.67 inch IPS LCD டிஸ்பிளே தராங்க. கார்னி கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட. இது வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே. மேலே ஒரு குட்டியாக ஓன் ஆச்சு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மூவிஸ் கேம்ஸ் எல்லாம் நல்லா ஃபுல் டிஸ்பிளே ஆடலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. மேலே குட்டியாக ஒரு இன்ஃபினிட்டி ஓ நாச் மட்டும்தான் இருக்கும். நல்லா நீங்கள் ஒரு வீடியோஸ் மூவிஸ்லாம் பார்த்தா நல்ல ஒரு வியூ தரும். கேமிங்கில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும் உங்களுக்கு. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தராங்க, f2.5 அப்பச்சரில். இப்போ நம்ம ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அந்த ஸ்டிக்கரை ஃபஸ்ட் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட கேமரா பார்த்துருவோம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா 4 கேமரா தராங்க, குவாட் கேமரா செட்டப்பு. 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா தராங்க, f1.8 அப்பச்சரில். 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா தராங்க, f2.2 அப்பச்சரில். 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தராங்க, f2.4 அப்பச்சரில். 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தராங்க, f2.4 அப்பச்சரில். கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி தராங்க. 18 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. இங்கே வந்து உங்களுக்கு பெரிய பேட்டரி தான் தராங்க. உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். 5020 mAh பேட்டரி தராங்க. பேட்டரி லைஃப் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் ஹெவி கேம்ஸ் நல்லா விளாடலாம். இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்துருவோம். ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா MIUI லெவல் OS தராங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட் 10 மேலே ரன் ஆகுது. சிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720G சிப்பு தராங்க. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரினோ 618 GPU தராங்க. ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான் தராங்க. ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 209 கிராம் வெயிட்டு. ஃபோன் பிடிக்க கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா பெரிய பேட்டரி தராங்க. 5020 mAh பேட்டரி தராங்க. பெரிய பேட்டரி, அதனால ஃபோன் பிடிக்க கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கையில் பிடிச்ச ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபோனை. ஃபோனோட பில்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்னி கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் தராங்க டிஸ்பிளேக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்னி கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன். முன்னாடி சரி பின்னாடி சரி 2 சைடு கார்னி கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்பீங்க. அதோட எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. எத்தனை ஜிபி ரேம், என்னென்ன வேரியண்ட்டில் வருது, என்னென்ன கலர் வேரியண்ட்டில் வருது, அதோட எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோஸ் நிறைய வேணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.